Hallelujah. Wonderful Jesus. Hallelujah. 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 Rimana katara latana masekreheti. Lebrava hantala mana shantala radiantalaba. Thank you, Lord. Hallelujah. 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 எல்லாரும் என்னோட சேர்ந்து hallelujah. Thank you, Father. We worship the Lord. Hallelujah. We worship the Lord. We praise the Lord. Hallelujah. We magnify the name of the Lord Jesus. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. What a grace. What a grace. What a grace that He has given us. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. What a grace that Jesus Christ has given us. Hallelujah. To be called the Son of the living God, to be called His children. Hallelujah. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Thank you, Lord Jesus. நன்றி அப்பா, பிதாவே நன்றி. ஹalleluya. இயேசுவே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. திரியேக தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட இதில் இணைக்கப்படுகிறவர்களை தேவனே, ஹalleluya, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் பேசுகிறீர், எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டுகிறீர். ஹalleluya. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. In the Kingdom School 2025 நீங்க bless பண்றதுக்காக நன்றி. Hallelujah. Thank you, Lord. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் ஆண்டவரே நீங்க வைக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் இதை நீர் ஆளுகை செய்யும்படிக்காய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் 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 இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயம் உணர்வடையணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில, ஹalleluya, இந்த உலகத்துல, இந்த பூமியில, எங்களுடைய வாழ்க்கையில, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல, ஹalleluya, இந்த பூமியில் செய்யப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ், ஹalleluya. Thank you, Lord. எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லோரும் கண்களை மூடி, ஹalleluya. Thank you, Father. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு விசை கழுவப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஓ தேவனுக்கு பிரியமுள்ள ஆத்துமாவா எங்களை மாற்றுவீராக. ஹalleluya. Thank you, Jesus. எங்களை வணைந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களை நிலை நிறுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. We give you all glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். We welcome you for the Kingdom School 2025ல இந்த வருஷத்துல நம்ம கடந்த 3 வருஷம் நம்ம இதை பண்ணணும். அநேக சாட்சிகள், அநேக பேருக்கு இது பிரயோஜனமா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஆவியான ஒரு தெளிவாக சொன்னார், நீ இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. யாருக்காவது இது பிரயோஜனமா இருக்கும். டெஃபினட்டா இதை பார்க்குற அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா எனக்கும் இது பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா ஐ எம் சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் டு கெட் த வேர்ட் ஃபார் யூ, ஃபார் மீ. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இட்ஸ் a great blessing that we be in the presence of God and hearing the word of God. The most precious thing, the most precious time in life is hearing the word or spending time with the word. நம்ம லைஃப்ல மிக முக்கியமான நேரம் எதுனா, முக்கியமான காலம் எதுனா, தேவனுடைய வார்த்தையில நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான். ஸோ I bless you in the name of Lord Jesus Christ. நீங்க இது யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க சும்மா. ஏன்னா உண்மையா கடவுள் மேல வாஞ்சையா இருக்கிறவங்க, கடவுள் மேல தாகமா இருக்கிறவங்க தான் இதுல ஜாயின் பண்ண முடியும். ஸோ I know that you are a thirsty people to receive the word of God. So you are going to learn something today which is amazing, because I'm just covering the topic where the Lord leads. I don't know how it's happened, because தேவனே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே தேவனுடைய யோசனைகள் நமக்குள்ள வரும், ஆலோசனைகள் நமக்குள்ள வரும், எண்ணங்கள் நமக்குள்ள வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவ சித்தத்தை நம்மளை அறியாமலே செய்ய ஆரம்பிப்போம், நம்மளை அறியாமலே பேச ஆரம்பிப்போம். நம்ம தேடுகிறது, நம்ம படிக்கிறது, நம்ம செய்யறது எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படியே இருக்கும். இது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் நிறைய என்னோட லைஃப்ல நான் அனுபவிக்கிறேன். ஸோ when we submit ourselves into God and when we allow, நம்ம எப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம அலோவ் பண்ணி நம்மளை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்து நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமோ, நீங்க தேவனே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டாக்குகிறார். ஸோ அப்படிதான் இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸே ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் பீன் சோ மெனி இயர்ஸ் தட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து நான் கேட்டு, பட் இட்ஸ் வெரி யூ ஆர் அ ஃபார்ச்சுனேட் பீப்புள் தட் யூ ஆர் கோயிங் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், வேர் தீஸ் டேஸ் I don't know, but whether it is given to the churches to edify the people or not, I don't know, but God has given us, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ let us all get into the word of God. ஸோ நம்ம கிங்டம் ஸ்கூல்ல இன்னைக்கு I'm going to focus the foundation of faith. So foundation of faith நம்ம பேச போறோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Let me pull out the scriptures that I have noted. Thank you Jesus, thank you Jesus. Let us all pray that I'll take my scriptures that I have noted. Yeah, thank you Jesus. So நம்ம ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைரக்டாக ஆண்டவர் கோர் சப்ஜெக்டுக்கே கொண்டு வராரு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் ஒரே ஒரு பிரமாணம் தான், என்னன்னா நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். வேற எதனாலையும் பிழைக்கல, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஸோ இன்னைக்கு இந்த ஃபெய்த்தை பற்றி பேசும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய வெளிப்பாடை கொடுக்குறாரு. அதுவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்ததாய், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததா இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றது, நல்லா கவனிக்கணும். நீங்க விசுவாசன்ற ஒரு விஷயம் தனிமையா இல்ல, ஒருமையா இல்ல. அதாவது விசுவாசம்னா நான் தேவனை நம்புகிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அவர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒருமையில இல்ல விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு கூட சில காரியங்கள் பயணிக்கிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, சரியா? அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசிக்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்குள்ள நான் போறேன். இதுல 6 எலமெண்ட்ஸ் இருக்கு, 6 காரியங்கள் இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல. ஸோ முதலாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிப்பென்டன்ஸ். விசுவாசத்துல முதல் படி என்னன்னா மனம் திரும்புதல் அப்படின்றது தான் பைபிளோட சத்தியம், சரியா? ஸோ இது எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா விசுவாசமும் மனம் திரும்புதலும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதை மாற்றவே முடியாது. ஏன்னா இதை யாருமே டீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஃபெய்த்னா ஃபெய்த்தை தனியா பேசுறாங்க. ஏன்னா அதுல நீ ரிப்பென்டன்ஸை கொண்டு வந்தா உடனே நீ குற்ற உணர்வுக்குள்ள போயிறியோ, இல்ல இது பிரமாணத்தை பேசுறவங்களா மாறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள், சில எண்ணங்கள் நிறைய பேருக்கு மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறது. ஸோ அதை பிரேக் பண்றதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறார். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் ரிவைவ் யூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெய்த்து, நான் இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் பிக்சர் ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த சத்தியம். பட் இருந்தாலும் நான் ஓவராலா ஒரு பிக்சரை நான் கொடுக்க விரும்புகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு குடும்பம். பிதா அப்பா, குமாரன் ஆவியானவர். ஃபெமினின் கேரக்டர்ல மென்ஷன் பண்றாங்க. தாயை போல திட்டுவதனால ஒரு தாய். ஸோ இது ஒரு குடும்பம். ஆண்டவர் மனுஷனை படைத்ததுக்குண்டான நோக்கம் என்னன்னா, இந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை போல அநேக குமாரர்கள் வரணும் அப்படின்றதுனாலதான் மனுஷனை உண்டாக்கினார், இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்புறம் என்ன பண்ணாரு? ஆதாம உண்டாக்கினார். ஆதாம கண்டிப்பா தம்முடைய சாயலும் நீதியிலும் உண்டாக்கினார். ஆனா ஆதாம் தேவனுடைய பிள்ளையாக உண்டாக்கப்படவில்லை.
அப்போ சிருஷ்டிப்போட நோக்கம் எங்கே நிறைவேறுகிறது என்றால், எப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ, மரித்தாரோ, அவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோமோ, அப்பொழுதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கம், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே நிறைவேற்றப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, எங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தன்னுடைய குமாரனை போலவே அநேக குமாரர்கள் வேணும்னு சொல்லி இந்த உலகத்தை படைச்சாரோ, இந்த நோக்கம் எங்க நிறைவேறுகிறதுனா, எப்போ ஒரு மனுஷன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறாரு. என்னன்னா, தம்முடைய பிள்ளையாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சோ இந்த குமாரன், இந்த பிள்ளை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எங்க இருந்து, இந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிள்ளைகள், குமாரர்கள் நாம. சோ இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய குடும்பத்தில் நாமளும் ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டோம். அதுக்குள்ள வந்துட்டோம் நாம். I hope you understand. So we entered into this what to say, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள, இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம ஒன்றாய் சேர்ந்து விட்டோம், இணைக்கப்பட்டு விட்டோம், ஒன்றாய் மாறிவிட்டோம். இதுதான் சத்தியம். இப்போ இதுல வந்து இந்த குமாரன் ஆக்கப்பட்டுட்டான் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து மெச்சூர்டு, நம்ம குமாரனை போலவே இயேசுவை போலவே இருக்கிறோம் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு குழந்தை ஒரு பையன் பிறகுறான் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து அவன் என்னோட குமாரன், குழந்தை, என் குமாரன் தான், ஆனா குழந்தை, அவனுக்கு அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. As he grows, 30 வயது நிரம்பினாதான் வந்து குமாரன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், யங் அடல்ட் குமாரன், என்னுடைய மகன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது ரியல் மெச்சூர்ட் ஸ்டேட்டஸ் வந்து 30 வயது அதனாலதான் இயேசு 30 வயது நிறைமனவராய் என்ன பண்றாரு, ஊழியத்துக்குள்ள வராரு. ஸோ இதெல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் உள்ள இருக்கு, பட் நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம வளர்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, உடனே நான் குமாரனா அப்படின்னா கிடையாது. இது மாம்சத்திற்குண்டான ஒரு வளர்ச்சி அல்ல, மாம்சத்திற்குரிய வளர்ச்சியே நான் சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு மாம்சத்திற்குரிய ஒரு வளர்ச்சியை நான் சொல்றேன். 30 வயது நிரம்பின வரைக்கும், அப்ப 30 வருஷம் ஒரு மனுஷன் அந்த குமாரன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள வர்றதுக்கு பிசிக்கலா ஒரு டைம் தேவைப்படுது. அப்போ ஓகேவா, அதாவது பிசிக்கலா ஒரு அறிவுக்குள்ள வர்றதுக்கு, ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள வர்றதுக்கு, ஒரு குமாரன்ற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள வர்றதுக்கு அவனுக்கு 30 வருஷம் எடுக்குது. நல்லா கவனிங்க, இதுதான் இது வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு ஆக்சுவலா. அப்ப பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா நான் வந்து இயேசு ஏற்றவுடனே நான் குமாரன், நான் பிள்ளை, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம குமாரர்கள் தான், நம்ம பிள்ளைகள் தான். ஆனா இங்க நம்ம வளருகிறதுக்குண்டான ஒரு காரியம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஆனா இத வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ராசஸ். இந்த வளர்ச்சின்றது ஒரு ப்ராசஸ். எப்படி நான் 1 வயசுல வளர்றேன், 2 வயசுல ஒரு வளர்ச்சி இருக்கும், 3 வயசுல ஒரு வளர்ச்சி இருக்கும், 5 வயசுல ஒரு வளர்ச்சி இருக்கும், 15 வயசுல ஒரு வளர்ச்சி இருக்கும், 20 வயசுல ஒரு வளர்ச்சி இருக்கும், 30 வயசுல ஒரு வளர்ச்சியும் மெச்சூரிட்டியும் இருக்கும். சோ அதே போலதான் நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், இயேசு என் ரட்சகர் அப்படின்னு அறிந்து கொள்ளும் பொழுது நான் புதிதாய் பிறந்த குழந்தையை போல இருக்கிறேன். Hallelujah. ஆமா, you are entitled for all the blessings of God. Yes, that is true. But you are just considered as a baby. The true fact is, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் குழந்தையாவே செத்து போயிடுறாங்க. நீ மாம்சத்துல பிறந்தீங்கன்னா கண்டிப்பா you have to grow, you have to get matured, because we are seeing people, we are learning the things of the flesh, obviously that we will get matured. நம்ம மெச்சூர்ட் ஆயிடுவோம், நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பட் ஸ்பிரிச்சுவலா பாத்துக்கோங்க, ஒருத்தன் 10 வயசுல ரட்சிக்கப்படுறான், 20 வயசுல ரட்சிக்கப்படுறான், ஆனா 30 வயசு 40 வயசு ஆயும் அவன் குழந்தையா இருக்க முடியும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியோட டேஞ்சர். இது வந்து யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, எந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்க? இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீங்க அப்படின்றது சென்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய உறவு கர்த்தரோட இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அவருடைய அசைவுகளை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள்,
எந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்க அவரை போலவே இந்த பூமியில வாழ உங்க வாழ்க்கை, உங்க இறுதியம், உங்களுடைய மெச்சூரிட்டி, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இமேஜினேஷன்ஸ், உங்களுடைய வேர்ட்ஸ் இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீங்கன்றது கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு தான் தெரியும் நீங்க குழந்தையா இருக்கீங்களா, சின்ன பையனா இருக்கீங்களா, வளர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நவ் டிசைட், ஜஸ்ட் திங்க். நீங்க திங்க் பண்ணுங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கேட்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரணப்படணும்ன்றதுதான் இந்த ரட்சிப்பின் நோக்கமே, இந்த குமாரத்துவத்தின் நோக்கமே. குமாரன் பூரண அறிவடைந்து கிறிஸ்துவுக்கு நிகராய், கிறிஸ்துவின் அறிவுக்கு ஒப்பாய், கிறிஸ்துவை போல இந்த பூமியில மாற்றப்படும். சோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அது கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையில வருது. இது எல்லாமே நமக்கு தெரியும். பாருங்க, இது ஒரு ப்ராசஸ். சோ இதுக்கு முடிவே கிடையாது, இதுக்கு முடிவே கிடையாது. அப்போ நம்ம இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். கர்த்தர் நம்மளோட பேசுறாரு, நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஆண்டவரே, நான் இவ்வளோ வருஷம் விசுவாசியா இருந்திருக்கேன், 20 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், நான் இவ்வளோ வருஷம் விசுவாசியா இருந்திருக்கேன், நான் வளர்ந்துருக்கேனா, நான் மாம்சத்துல வளர்ந்த மாதிரி ஆவியில நான் வளர்ந்துருக்கிறேனா, நான் எந்த அளவுக்கு கர்த்தரை புரிந்து வைத்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை புரிந்து வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு ஒப்பாய் அவருடைய கேரக்டர்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவருடைய சுபாவத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் எந்த அளவுக்கு நான் அவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த பூமியில அப்படின்றதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான என்ன சொல்றதுங்க, ஒரு பிளேஸ். அதான் நான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படிக்கு அப்படின்றாரு. அதாவது நீ வளர்றது எல்லாருக்கும் தெரியணுமா? இல்ல, ஒரு பையன் 10 அடியில இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா 10 அடியிலே தான் இருக்கான், ஆனா அவன் சொல்றான் நான் வளர்ந்துட்டேன், நான் 10, 20 அடிக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்றான், இல்ல 7 அடிக்கு வளர்ந்துட்டேன்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா 5 அடியில தான் இருக்கான். 10 வருஷமா அவன் சொல்றான் நான் வளர்ந்துட்டேன், அவன் 5 அடியில தான் இருக்கான். இதுதான் ஆவிக்குரிய டிசப்ஷன். நம்ம என்ன சொல்றோம்னா, நான் வளர்ந்துட்டேன், நான் எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், எல்லாமே உண்மைதான், எல்லாமே உங்க ஆவியில எல்லாமே இருக்கு. பட் ஆனா உண்மையா வளர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. சோ எனக்கு ஒரு ஹார்ட் என்னன்னா, உண்மையை நான் சொல்றேன், நான் நிறைய ஏமாந்து போயிருக்கேன் ஸ்பிரிச்சுவலா. சோ நீங்க ஏமாறக்கூடாது, நீங்க சரியா சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க சத்தியத்துல நடக்க வேண்டும், நீங்க கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும், சகல கர்த்தரை அறிகிற அறிவிலும் நீங்க வளரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இதை செய்யறேன். நான் ஃபேமஸ் ஆகணும், இல்ல எனக்கு காணிக்க வரணும், அப்படிலாம் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஸோ கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கேன், கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும், வளரணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு. ஸோ நீங்க மனம் திறந்து இந்த வார்த்தையில நீங்க கேட்கணும், நீங்க எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு இப்பொழுது வளர்ந்திருக்கிறீர்கள், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டின் மார்க் கேளுங்க. ஏன்னா இது ஒரு ஸ்கூல், கிங்டம் ஸ்கூல். இதுல நான் கேள்வி கேட்பேன், சரியா? இதுல நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இப்ப உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே நான் எந்த அளவுக்கு உமக்குள் நான் வளர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு உம்முடைய சுபாவத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை எந்தெந்த இடங்களில் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். சோ இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும். நம்ம கேட்கலன்னா நமக்கு அந்த ஃபெய்த்தே வராது. சோ நீ வளர்ந்துட்டு இருக்கிறியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு இருக்கா? இல்ல ஏதோ ஜெபம் பண்ணோம், பைபிள் படிச்சோம், சோறு தின்னோம், தூங்கணும், சம்பாதிச்சோம், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சோம், செத்தோம், அப்படி இருக்கீங்களா? I'm just put a question for before you. நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்ற அறிவுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா,
அதாவது கர்த்தருக்குள்ள நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்ற அறிவுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏனோ தானோ எப்படியோ ஆண்டவரோட இருந்தா போதுமாப்பா, பரலோகம் போனா போதுமாப்பா, இந்த உலகத்துல நல்லா இருந்தா போதுமாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த கிங்டம் ஸ்கூல்ல த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். ஸோ இது ஸ்கூல்னா நீங்க நோட்டு பென்னு ஏதாவது எடுத்து வச்சிருக்கணும். இதுல நீங்க எழுதிட்டு இருக்கணும், நான் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா கேள்விக்குறி போட்டு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ நீங்க கர்த்தருக்குள்ள வளர்றதுதான் உங்களுடைய சகல விதமான கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்குண்டான வழி. சரியா? ஏன்னா இது உறவு, இது மதம் அல்ல. சோ நான் எந்த அளவுக்கு தேவனுடைய குமாரன்ங்கிற அறிவை நான் பெற்றுக்கொண்டு அதில் வளர்கிறேனோ, அவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேனோ, இது நான் ஜெபம் பண்றதுனால பைபிள் படிக்கிறதுனால மாத்திரம் கிடையாது. இது உறவின் அடிப்படையில நம்ம அதை செய்யும் பொழுது, நான் ஒரு குடும்பத்துல ஒன்னா இருக்கேன், நான் அவரை போலவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை மேய்ஞ்சு அதை சாப்பிட்டு பொறுக்கி சாப்பிட்டு தேடி இரவு பகலும் அதை தியானிச்சு இந்த வளர்ச்சியில நம்ம முன்னேறி கொண்டே இருக்கிறோமா? That's my question. Thank you, Jesus. To my surprise, not many of them were like that, right? So இப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த், இப்போ நான் பேசிக் ஃபவுண்டேஷன் நான் சொல்லிட்டேன். சரியா? இது உறவு, இது மதம் அல்ல. நாம் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம். என்ன ப்ராசஸ்னா வளருகிற ப்ராசஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ஓட இது. சரியா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், am I growing and what I'm supposed to do for the growth. So this is the first point. நான் வளருகிறேனா, வளர்ந்து கொண்டிருக்கிறேனா கர்த்தருக்குள், நான் கர்த்தருக்குள் வளர என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் வசனம். சரியா? இந்த क्वेश्चंसலாம் எழுதிட்டீங்களா? சோ இதை நீங்க அனலைஸ் பண்ணணும். சும்மா வந்தோம், கேட்டோம், போனோம், அதுக்காகவும் நான் இங்க இல்ல, அதுக்காகவும் நீங்க இதுல ஜாயின் பண்ணல. இதுல கேட்கறவங்க எல்லாருமே உண்மையா நான் ஏதாவது கத்துக்க போறேன், நான் ஏதாவது ஒரு காரியம் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றதுக்காக தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப முதல் கேள்வி, ஒரு நோட்டு பேனாவை எடுத்து தயவு செய்து ஒபே பண்ணுங்க. வச்சு ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் கர்த்தருக்குள் வளர்கிறேனான்ற ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. இல்ல ஏனோ தானோ ஜெபம் பண்ணா போதும், அன்னைக்கு தேவனோட இருந்தா போதும் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய குடும்பத்திற்குள் நாம் வந்து விட்டோம், குமாரன் ஆகிவிட்டோம், குழந்தையா இருக்கணும், நம்ம வளரணும். சரியா? ஓகே. இப்ப இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடை தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய ஏற்பாடை ஸ்கிப் பண்றமா கிடையாது, நம்ம அங்கெல்லாம் போயிட்டு தான் இங்க வருவோம். சரியா? ஆனா நம்ம இப்போ புதிய உடன்படிக்கையில இருக்கும். இந்த புதிய உடன்படிக்கையில நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசத்தை மாத்திரம் தான் நம்ம பிழைப்பான். அதான் நான் சொன்னேன், விசுவாசன்றது தனியா இயங்குற. அப்போ விசுவாசன்றது ஒரு காரியத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இயேசு வந்த உடனே, இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர் சொல்றாரு. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு. இயேசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சரியா? இதை நம்ம நிறைய கோணத்துல நம்ம கேட்டிருப்போம். ரிப்பெண்ட், இங்கிலீஷ்ல ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ் இன் த குட் நியூஸ். மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்பி நீங்க நற்செய்திய விசுவாசிங்க அப்படின்றது. ஸோ இது இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. இதே தான் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், விசுவாசிங்கள். இப்போ இந்த விசுவாசம்ன்ற ஒரு மேட்ரு எதோட கனெக்ட் ஆகி வருதுன்னா, ரிப்பெண்டன்ஸோட கனெக்ட் ஆகி வருது, மனம் திரும்புதலோட கனெக்ட் ஆகி வருது. அப்போ நீங்க ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டுல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாருமே சொல்றது கிடையாது, அதனாலதான் நான் அதை சொல்றேன். இந்த விசுவாசம், the real faith எங்கிருந்து வருதுன்னா, மனம் திரும்புதலோடு கூட சேர்ந்து வருகிறது. மனம் திரும்புதலோடு கூட சேர்ந்து வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கவனிங்க, இந்த உண்மையான விசுவாசம்ன்றது மனம் திரும்புதலோடு கூட சேர்ந்து வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி என்ன பண்ணுங்க?
சுவிசேஷத்தை நம்புங்க, விசுவாசிங்கன்ற. உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்க மனம் திரும்புதல்ன்ற ஒரு மேட்டரு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிப்பென்டன்ஸ் வித் ஃபெய்த். ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஃபெய்த். வாட் இஸ் ரிப்பென்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபெய்த்? அண்ணா, நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன், குமாரன் ஆயிட்டேன், நான் எனக்கு என்ன மனம் திரும்புதல் தேவைப்படும்? நான் ஆல்ரெடி இயேசுவை நம்பிட்டேன், நான் என் பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பிட்டேன். நான் எப்படி எனக்கு மனம் திரும்புதல்? நிறைய இந்த கிருபை உபதேசிக்கிறவர் நானும். ஐம் ஆல்சோ ப்ரீச்சிங் கிரேஸ். ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி டாக்ட்ரின் பை த வே, பட் நான் கிருபையினால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். கிருபை தான் ஃபவுண்டேஷன். கிருபையிலனா யாருமே கிடையாது, இந்த விசுவாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது என்னால, என்னுடைய முயற்சினால உண்டானதில்லை, இது கர்த்தருடைய ஈவு அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுது. அப்போ இந்த கிருபை பேசுகிறவர்கள் இல்ல நான் யாரையும் பர்டிகுலரா நான் சொல்லல, சொல்றாங்க எனக்கு மனம் திரும்புதல் அவசியம் கிடையாது. இங்க ஏமாந்துடக்கூடாது நம்ம. அதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட நான் எடுக்கிறேன். மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பர்சனுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வளரவே முடியாது, இல்ல உண்மையான ஃபெய்த்துக்குள்ள நீங்க வரவே முடியாது. நான் சொல்ற புரியுதுங்களா? அதனாலதான் இயேசு சொல்றார் ரிப்பென்ட் அண்ட் பிலீவ்ன்றார். ரிப்பென்ட் அண்ட் பிலீவ் அப்படின்றார். நான் உங்களுக்கு சாட்சியாக நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இட்ஸ் மார்க் 1:15. At last the time has come, he announced the kingdom of God is near. Turn from your sins and believe this good news. நீ கவனிங்க, turn from your sins and believe the good news. ஆனா இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு புரியுது, உங்க சத்தம் கேக்குது. இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தானே சொல்றாரு. ரட்சிக்கப்படாத நீ மனம் திரும்பு, நற்செய்திய விசுவாசி அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. The word of God is written for everyone. The word can speak to you in different forms. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமாக உங்களோடு கூட பேசும். பழைய ஏற்பாடே வேணாம், இல்ல பழைய ஏற்பாடோட வசனம் என்கிட்ட பேசியிருக்கு, அதனால பழைய ஏற்பாடே வேணாம், நான் புதிய உடன்படிக்கையில இருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நிறைய வசனங்கள் என்னுடைய கேரக்டரை பில்ட் பண்ணிருக்கு. ப்ராவர்ப்ஸ்ல நான் புதிய உடன்படிக்கையில இருக்கேன், நான் கிருபைக்குள்ள இருக்கேன், அதனால நான் அந்த வசனம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா it works. The word of God is alive and powerful and it works in different forms, in different times. It gives you different understanding in a different way. நிறைய இடத்துல டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலையில ஒரு விதமா உங்களோட பேசும், ஒரு விதமா உங்களை புரிய வைக்கும், இன்னொரு டைம் இன்னொரு விதமா அதே வசனம் பேசும், இன்னொரு விதமா புரிய வைக்கும். அப்ப ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை மாறுமானா மாறவே மாறாது. பிகாஸ் the word of God is settled in heaven. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ஃபர்ஸ்ட் turn away from your sins and believe. சோ உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய turning away from sinனும் ஒண்ணா இருக்குன்றார். நீ உண்மையா நீ மனம் திரும்பலாம், நீ விசுவாசிக்கவே முடியாதுன்றார். நீங்க நல்ல வசனத்தை புரியணும். The real faith is, to be frank, நான் இந்த ரெவலேஷன் நீங்க சொல்றேன், நீங்க கவனிங்க. உண்மையான விசுவாசம் மனம் திரும்புதலோட இருக்கிறது. இல்ல இப்படி வச்சுக்கலாம், மனம் திரும்புதலே உண்மையான விசுவாசம். ஏன்னா நீ விசுவாசம் இல்லாம கர்த்தரோட வார்த்தையை நம்ப முடியாது. இப்போ ஒருத்தன் பாவத்துல நீ பாவத்துல இருக்கிற அப்படின்னே அவன் உணர்வு அடைஞ்சவன் என்ன பண்றானா, ஐயோ ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்றானா, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்திருக்கிறான். சோ அப்ப the real faith, repentance is a real faith. The first foundation of faithல ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மனம் திரும்புதல் விசுவாசத்தோட கூட சேர்ந்து வருது. அப்போ உங்க மனம் திரும்புதல் தான் உண்மையான விசுவாசம். ஏன் நீங்க வசனத்தை படிக்கிறீங்க, மனம் திரும்புதல் எப்படி உண்டாகுது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. இயேசு சொல்றாரு, turn away from your sins. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஏன்னா
மனம் திரும்பு. எதுக்கு மனம் திரும்பு? நீ செய்யறது பாவன்றத உணர்ந்துக்கோ, உனக்கு ஒரு நற்செய்தி வருது, அத நம்புடா அப்படின்றாரு. அப்போ மனம் திரும்புதல் இட்ஸ் நாட் அ பேட் நியூஸ், இட்ஸ் நாட் அன் ஈவில் நியூஸ். அது ஒரு பயப்படுற ஒரு 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 மெசேஜ் கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் மாத்திட்டாங்க. நீ மனம் திரும்புனா நரகத்துக்கு போயிடுவ. ஹலோ, டு பி ஃப்ராங்க், மனம் திரும்புதல் தான் விசுவாசம். மனம் திரும்புதல் இஸ் a blessing. Repentance is a blessing. Repentance is a blessing for you. Repentance is a blessing associated with the people who are associated with you. அப்போ மனம் திரும்புதல் வந்து ஒரு ஆசீர்வாதம். Thank you Jesus. Thank you Jesus. ஒருத்த வந்து மனம் திரும்பு அப்படின்றானா உடனே பயங்கர குற்ற உணர்வா இருக்கு. நான் எப்படி மனம் திரும்புவதுல இருந்து அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள போயிடுவாங்க. ஆக்சுவலா மனம் திரும்புதல்ன்றது ஒரு பிளஸிங். இனிமே வந்து ஆண்டவர் வந்து மனம் திரும்புன்றாரா, இது சரி பண்ணுன்றாரா, இட்ஸ் a blessing because that's the true faith. You understanding that, நீங்க அதை புரிஞ்சு கொள்றீங்க. எனக்கு தெரியல, நான் புரிந்த விதமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்று தெரியவில்லை. பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் மனம் திரும்புதல்ன்றது ஒரு விசுவாசம். ரியல் ஃபெய்த் இஸ் ரிப்பெண்டன்ஸ். உண்மையான மனம் திரும்புதல் தான் விசுவாசம். ஏன்னா நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவனுக்கு பிடிக்காத, தேவன் 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 விரும்பாத ஒரு காரியத்திலிருந்து நீங்க வெளியில வரீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்துல இருந்து நீங்க வெளியில வரீங்க. வெளியில வந்து சும்மா ஆண்டவர் இருக்க சொல்லல, believe the good news என்றாரு. That's the good news. Hallelujah. I don't know how many of you are understanding. That's the good news. அதுதான் நற்செய்தி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பினாவே உனக்கு ஒரு நற்செய்தி காத்து கொண்டு இருக்கிறதுன்றதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. Repentance is a blessing. Repentance is the true faith. Repentance வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ மனம் திரும்பும் பொழுது இந்த பாவத்தை நான் விடுறேன் ஆண்டவரே, இது என் லைஃப் அழிச்சிட்டு இருக்க ஆண்டவரே, இந்த இச்சையை நான் விடுறேன், இந்த மாஸ்டர்பேஷனை நான் விடுறேன், இந்த போனோகிராஃபியை நான் விடுறேன். சொல்லுங்க, இந்த இன்னும் என்னென்ன இருக்கு, நான் கவர்ச்சியஸ்னஸை விடுறேன், நான் வந்து பொருளாசையை விடுறேன், கண்களின் நிச்சயம் விடுறேன், மாம்சத்தின் நிச்சயம் விடுறேன், நான் இதை பிடிக்கலாண்டவரே, இதை நான் விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே, நீங்க அதை உணர்வு அடையும் பொழுதே உங்களுக்கு உண்மையான ஃபெய்த் வருது. நீங்க அந்த பிளஸிங்ஸ்குள்ள வரீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நெக்ஸ்ட் a blessing is waiting for you. அதனாலதான் மனம் திரும்புங்கள், repent and believe the good news. That means a good news. நெக்ஸ்ட் என்னது? மனம் திரும்புறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? குட் நியூஸ். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் உங்களை கடிந்து கொள்வதில்லை. He is not a God who always condemns you, beats you. அப்படி நோ. எது வரைக்கும் தெரியுமா கர்த்தர் அப்படி இருப்பாரு? நீ மனம் திரும்புற வரைக்கும். ஏன்னா நீ அந்த பாவத்துல இருக்கிறதோ, இல்ல அந்த வளர்ச்சிக்குள்ள நீ வராததோ, இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் உனக்குள்ள ஒண்டி கொண்டு இருக்கிறதோ, அது உனக்கு தான் நல்லது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அப்போ நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது, கர்த்தர் உங்களோட பேசுறாரு, வெளியில வரும் பொழுது நீங்க இந்த மனம், இந்த blessingக்குள்ள வரீங்க. The first step to enter into the blessing is the repentance of faith. I am calling it repentance as a faith. Faith விசுவாசத்தினாலதான் நீங்க பிழைப்பீங்க. விசுவாசத்தினாலதான் நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள என்டர் ஆவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் நான் சில வசனங்களை மட்டும் நான் சொல்லிட்டு I will get into the next revelation. ஓகே, அப்போஸ்தலர் 2:38. இதுல நிறைய ரெவல்யூஷன்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி இந்த மெசேஜை கேளுங்க. You will understand something. You will get an enlightenment. Hallelujah. அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பெண்டன்ஸ், ரெண்டாவது வந்து பேப்டிசம், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், ரெசரக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வருது. ஒரு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் we are just focusing on first repentance. ஓகே, இதுல வந்து பேதுரு சொல்றாரு, பேதுரு பிரசங்கம் பண்றாரு, சரியா?
அப்போஸ்தலர் 2:38. Peter replied, each of you must turn from your sins and turn to God. So இங்க first turn to God ன்னு சொல்ல. நான் சில வசனங்கள்லாம் கர்த்தர் இந்த நாட்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ ரிப்பெண்ட் பண்ணுன்றாரு, நீ எதை விடணுமோ அதை விடுன்றாரு, அதை விட்டு நீ என்கிட்ட வாண்டுறாரு. நீங்க உண்மையா வளரணும்னா, உண்மையான விசுவாசத்துக்குள்ள வரணும்னா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். தேவ கிருபையை, அப்போ கொலோசியர் அழகான ஒரு வசனம் இருக்கு. ஐ லைக் திஸ் வேர்ஸ் வெரி மச். என்னன்னா, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது எனக்குள் பலன் தருகிறதா இருக்கு. ஐ எம் ப்ரீச்சிங் த கிரேஸ் ஆஃப் காட். ஓகே, ஐ எம் ப்ரீச்சிங் த குட்னஸ் ஆஃப் காட். ஓகே, தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா தான் அது உங்களுக்குள்ள பலன் தரும். தேவ கிருபையை ஜஸ்ட் சத்தியத்தை ஒதுக்கிட்டு நீங்க தேவ கிருபை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, நிறைய பேரோட லைஃப் நான் வேற மாதிரி பாக்குறேன். இந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. அதனால தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சோ இங்க பாருங்க, பேதுரு சொல்றாரு, must repent from your sins and turn from God. Because சரி, நான் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும். You yourself know, உங்களுக்கே தெரியும். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க அப்பா அம்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க கணவர் மனைவி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும். சில டைம் தெரியாது, அதை சொல்லிதான் புரிய வைக்கணும். எதுல நீங்க மனம் திரும்ப வேண்டும், எதுல எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், எதை நான் விட வேண்டும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கே தெரியும். உங்க இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்பனா உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்கலையா, நீ சுத்தவானா இருக்கடா அப்படின்னு உன் இருதயம் உனக்குள்ள சொல்லுதா, நீ தைரியமா இருக்கலாம். You are growing, you are with God. Listen, don't be deceived. ஏமாந்து போயிடாதீங்க. உன் இருதயம் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறதா, the judge is inside you. Your heart is your judge. உன் இருதயம் உனக்கு தெரியும், உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்குதா, நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லுதா, உன் இருதயத்துக்கு தெரியும். அதனாலதான் ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படான். நீ உன்னை நீயே நிதானித்து அறிஞ்சீனா நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்ட. அப்படின்னா போய் மாட்டிக்க மாட்ட பிரச்சனையில, பிசாசோட கண்ணியில, ஆபத்துல. அப்போ உங்களை நீங்களே நிதானித்து அறிகிறீர்களா இங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. I don't know how many of you are understanding this. உங்களை நீங்களே நீங்கள் நிதானித்து அறிகிறீர்களா? என்ன யோசிங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க உங்க இருதயம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதா, எந்த இடத்தில் தீர்க்கிறது. சிம்பிள், அதை எழுதி வைங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு பிளஸிங்குள்ள போறீங்க. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, எது இதெல்லாம் நான் மாத்தணும் என் லைஃப்ல, கோவப்படுற மாத்தணுமா, எழுதி வைங்க. சரியா? நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்குள்ள ஒரு 4-5 பலவீனம் தான் இருக்கும், மாத்துறதோ மாத்த வேண்டிய காரியம், அதை எழுதுங்க. சரியா? 2வது பாயிண்ட், அதுக்குண்டான வசனங்களை எழுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. உண்மையாலுமே நான் சொல்றேன், இந்த மனம் திரும்புதல்ன்றது சேஞ்ச் ஆஃப் மைண்ட். Don't stick to the old sinful mind, sinful nature, but you turn your mind. உங்க மனசை புதிதாக்குங்கள். அப்ப எப்படி புதிதாக்க முடியும்? அதுக்குன்னா நான் சொன்னேன், இப்ப எனக்கு கோவம் வருதா, இல்ல நான் இச்சை இருக்குதா எனக்குள்ள, இப்போ நான் இச்சையை குறித்து எங்கெங்க தேவ வசனங்கள் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கோ அந்த வசனங்களா எழுதுவீங்க, அதை படிங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? மனம் திரும்புதல் உண்டாகும். You will change, you renew your mind, you understand what is lust. So you will leave that lust. Because only the word of God can transform you, change you. நான் மனம் திரும்புறேன், நான் சரியாயிருவேன். நீ சரியே ஆக மாட்ட. அதானே இவ்வளவு வருஷம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய விஷயத்துல நான் கோவப்பட, உண்மையா நான் சொல்றேன், இந்த வருஷம் நடந்ததை நான் சொல்றேன்.
I still got angry for something, but with a valid reason. But I used to anger a lot with a lot of things. But I had an encounter with the word. Why don't I write that scripture? அந்த வசனங்களை நான் எழுதி, நான் அது என்னைக்கு இந்த நேச்சர் எனக்குள்ள இருக்கக்கூடாது, இதை நான் தியானிக்கணும், அதுக்கு அதை மாத்தணும்னு சொல்லி அந்த வசனங்களை உட்காந்து நான் தியானிக்க ஆரம்பிச்சனும், அதை யோசிக்க ஆரம்பிச்சனும், அதை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனும். உண்மையா சொல்றேங்க, அட்லீஸ்ட் ஒரு 70% 80% அந்த சுபாவம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் கோபப்பட வேண்டிய இடத்துல நான் நிதானிக்கிறேன், என் வார்த்தையை அடக்குறேன், நான் சாஃப்ட் ஆகுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓகே, this word is working in me. So effortless-ஆ உங்களை மனம் திரும்ப வைக்கிறது, உங்களை மாற்றுகிறது ஒன்று என்னன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. இது நடுவில் டிப்ஸ் ஸ்கூல்ல வருது இல்ல, டிப்ஸ், அதான் டிப்ஸ். அப்போ உனக்குள்ள இச்சை பிரச்சனை இருக்கா, இல்ல கோபம் பிரச்சனை இருக்கா, இல்ல அன்பு செலுத்தாம இருக்கிறது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, இல்ல புரிந்து கொள்ளாத உனக்கு பிரச்சனை இருக்கா, இல்ல வேற ஏதாவது சினிமா நாடகம் அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நல்லா கவனிங்க. அதுக்குண்டான வசனங்களை எடுங்க, பொறுக்கி எடுங்க, எடுத்து வச்சு எழுதுங்க, ஒரு நோட்ல எழுதி அதை உக்காந்து தியானிங்க, அதை படிங்க. ஏன்னா the devil will comes after your weakness. எனக்கு தெரியும், இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டிய இடம் எதுனா, நீங்க எங்க வீக்கா இருக்கீங்களோ அங்கதான் மனம் திரும்பணும். ஆமாவா இல்லையா? So the devil know the weakness, God also know the weakness. So you no need to be weak, you no need to be in that sin, you no need to be in that weakness. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எப்படி அந்த வீக்னஸ்ல இருந்து மனம் திரும்ப முடியும், அதுல இருந்து வெளியில வர முடியும்? அதுதானே கர்த்தரை துக்கப்படுத்துது, அதுதானே உன் வாழ்க்கையை அழிக்குது, அதுதானே உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்குது. உன் ஜென்ம சுபாவம், கோவிச்சுக்கிற சுபாவம், உருன்னு இருக்கிற சுபாவம், எரிச்சலின் குணம், எரிச்சலின் சுபாவம், இதெல்லாம் எப்படி உனக்குள்ள வருது? இதெல்லாம் காடோட நேச்சரா? கிடையாது. இது கடவுளோட நேச்சர் கிடையாது. எரிஞ்சு உழுவுறது, எப்ப பாரு சிடு சிடுன்னு இருக்கிறது, அப்படியே உம்முன்னு இருக்கிறது, கோவப்படுறது, அன்பு செலுத்தாம இருக்கிறது, இல்ல உன்னையே நீ குறை, நான் குறை, எனக்குள்ள இது குறையா இருக்கு, எனக்கு அது குறையா இருக்கு, நான் இப்படிதான் அப்படின்னு அழுவுறது, இது எல்லாமே பாருங்க, இதெல்லாம் வீக்னஸ். So what God is advising you is write down all your write down everything. Write down the scriptures that related to your weakness and read it every day. Meditate it every day. Pray every day. அதை எழுதி வைத்து அதை சிந்தியுங்கள், அதை ஜெபியுங்கள், அதை தியானிங்க. ஈஸியா நான் சொல்றேன், 10 நாள் சேலஞ்ச். 10 நாள் அதை தியானிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீக்னஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை நீங்க பாக்குறீங்களா இல்லையா நான் சேலஞ்ச் பண்றேன். Because it affected my life, it's happened in my life. Hallelujah. நான் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அப்ப எனக்குள்ள எது பலன் தருதோ, எனக்குள்ள எது ஒர்க் பண்ணுதோ வல்லமையா, அதை தான் நான் உங்களுக்குள்ள டீச் பண்ணணும். அப்பனா ஒரு சீக்ரெட்டை நான் சொல்றேன், இதை உண்மையாலுமே இதை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். நீங்க ஜஸ்ட் வேர்டை மட்டும் உள்ள கொண்டு போங்களேன், தியானிங்களேன் அதை. ஓகே, சேம் ஃபார் சிக்னஸ், சேம் ஃபார் ஃபினான்சியல் ப்ராப்ளம். அதுக்குண்டான வசனங்கள் எழுதி வச்சு தியானிச்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அதோட வல்லமை முடிஞ்சிடும் உங்க லைஃப்ல. ஸோ நீ கர்த்தர் நிறைய பேரோட நிறைய சீக்ரெட்ஸை வசனங்களை கர்த்தர்களோட கூட பேசியிருக்கிறார். Hallelujah. Praise God. I don't want to continue. I just want to continue this on Monday or Tuesday. But I just going to close this because this is a big subject which God has given me. இன்னும் நிறைய இருக்கு, நம்ம நிறைய பார்க்க போறோம். நிறைய ப்ராஃபெட்டிக்கலா கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறாரு. உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பேசியிருக்கிறார். அதை நான் நம்புகிறேன். இந்த அப்போஸ்டாலிக் ரிவைவல்ல இது ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரிவைவல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ரிவைவல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் எழுப்புதலாக மாற்றுகிறது தான் ரிவைவல். சரியா? இந்த கிங்டம் ஸ்கூல்ல தான் அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரியா? So you are so blessed and fortunate to hear the word of God. I bless you. I'll pray for you, Father, in the name of Jesus. Thank you for listening. Thank you for everyone those who are listening to the word of Father. I release the power of God. I release the anointing. Hallelujah. Bless them in the name of Jesus.
இப்பொழுது அவங்க பலவீனங்கள், வியாதிகள், சுகவீனங்கள் எல்லாம் மாறுவதாக. இந்த கேட்கிற வார்த்தைகள் இவர்களுக்குள் 30, 60, 100 பலன் தருவதாக என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து நான் பேசுகிறேன். டாடி, இந்த ஸ்கூல் முடியும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாயிருக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். அதை நாங்க பார்க்க போறோம். அநேக சாட்சிகளை நாங்க கேட்க போகிறோம். இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்கள் நீங்க செய்ய போறீங்க. Thank you, Jesus. Sometimes if the Lord wants me to move in a prophetically, I will do that. Hallelujah. So may God bless you. Hallelujah. I give you all glory to the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். So God bless you all. Thank you. Have a great day. Thank you. God bless you.